வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய வழிகாட்டுதலின்படி நகை கடன்களுக்கான விதிமுறைகளில் பல முக்கிய மாற்றங்கள் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வந்தாச்சுங்க. இதை பற்றின ஒரு தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இனி வாடிக்கையாளர்கள் தங்களது மாதாந்திர தவணை இஎம்ஐ முறையிலோ அல்லது 12 மாதங்களுக்குள் மொத்தமாகவோ திருப்பி செலுத்திக் கொள்ளலாம். நகையின் மதிப்பை பொறுத்து 75% 85% வரை கடன் வழங்கப்படுவதுடன் 2 லட்சத்திற்கு குறைவான கடன்களுக்கு வருமான சான்றிதழ் தேவையில்லை என்ற சலுகையும் அளிக்கப்பட்டுள்ளது. கடன் தொகை முழுமையாக செலுத்திய 7 நாட்களுக்குள் நகையை திரும்ப ஒப்படைக்க தவறினால் வங்கி தினமும் 1000 ரூபாய் அபராதம் வழங்க வேண்டும் என, மேலும் வெள்ளி ஆபரணங்கள், தங்க நாணயங்களை அடமானம் வைத்து கடன் மற்றும் புதிய வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏல நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய நகையின் சந்தை மதிப்பில் குறைந்தபட்சம் 90% ஆரம்ப விலையாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் என இந்த தகவல் தெரிவிக்கிறது. புதிய விதிமுறைகளை 4 முக்கியமான தூண்கள் இப்ப புதிய விதிமுறைகள் நகை கடன்கள்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இஎம்ஐ வசதி அந்த மாதிரி அதுல 4 முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு நான் பார்க்குறப்ப, அதிக கடன், எளிமையான தவணை, வாடிக்கையாளர்களுடைய பாதுகாப்பு, புதிய அறிமுகம், தங்கத்தை போனவே இனி வெள்ளிக்கும் கடன், அதிகபட்ச கடன்னா 85% வரைக்கும் நகை கடன்களை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ உங்களுடைய நகைகளுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், இதுதான் இப்போ கேள்விக்குறி. 2.5 லட்சத்துக்கு கடன் 85% வரை வழங்கப்படும். சிறு கடன்களுக்கு அதிக லாபம். 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை 80% நகை கடன் வழங்கப்படும். இப்போ 5 லட்சத்துலேருந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா 75% வரை நகை கடன் வழங்கப்படும் அப்படின்றதையும் இவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. இது எல்லாமே நகையினுடைய மதிப்பு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கடனை கொடுக்குறாங்க. எளிய நடைமுறை மற்றும் தாய்மொழியில் 2 லட்சத்துக்கு உட்பட்ட சிறிய கடன்களுக்கு கடுமையான வருமான சான்றிதழ் எதுவுமே தேவையில்லை. ஆதார் மற்றும் பேன் கார்டு மட்டுமே போதும். 22 கேரட் கோல்டு ஹால்மார்க் முத்திரை இனி கட்டாயம் இருக்க வேண்டும். உள்ளூர் மொழியாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. கடன் தொடர்பான அனைத்து விதிமுறைகளும் தமிழ் மொழியிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடனை திருப்பி செலுத்த 3 எளிமையான வழிகளை இப்போ கொடுக்குறாங்க. புதிய இஎம்ஐ வரை குறிப்பிட்ட காலத்திற்குள் மாதாந்திர தவணையாக இஎம்ஐ மூலம் செலுத்தலாம். புல்லட் முறை, அதிகபட்ச காலக்கெடு 12 மாதங்கள், அசல் மற்றும் வட்டியை ஒரே தவணையில் மொத்தமாகவும் செலுத்தலாம். கடனை புதுப்பித்தல், நிலுவை வட்டி கட்டாயமாக நீங்கள் செலுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கடனை புதுப்பிக்கிறாங்க. ஸோ வாடிக்கையாளர்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 7 நாள் விதிமுறை. கடன் தொகையை செலுத்தினால் 7 நாள் அவகாசம் நகையை திரும்ப பெறுதல். கடன் தொகையை முழுமையாக செலுத்திய 7 நாட்களுக்குள் வங்கி உங்கள் நகையை தரணும். 7 நாட்களுக்கு உள் உங்கள் நகை திரும்ப ஒப்படைக்கப்படணும். 7 நாட்களை தாண்டினால் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒவ்வொரு நாளும் 500லேருந்து 1000 ரூபா வரைக்கும் பெனால்ட்டியே போட்டணும், அப்படி கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏல நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்றத இப்போ கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏல நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஆரம்ப விலையே பார்த்தீங்கன்னா தங்க நகையுடைய சந்தை மதிப்பில் குறைந்தபட்சம் 90% நியமிக்கணும். ஆரம்ப விலை ஏலத்தொகையை கழிக்கணும். அப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னா வங்கியினுடைய கடன் தொகையை கழிச்சிட்டு உபரி தொகை மீதமுள்ள பணம் வாடிக்கையாளர்களுக்கே திருப்பி அளிக்கப்படும் அப்படின்றத இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய உரிமைகளை நீங்கள் அறிஞ்சிக்கோங்க. இப்போ புதிய அறிமுகமாக வெள்ளிக்கு இனி கடன் கிடைக்கும். வெள்ளி ஆபரணங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நபர் அதிகபட்சமாக 10 கிலோ வெள்ளி வரை அடமானம் வைத்து கடன் பெறலாம். வெள்ளி நாணயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 500 கிராம் நாணயங்களாக இருந்தால் அதிகபட்சமாக 500 கிராம், அரை கிலோ மட்டுமே அடமானங்கள் உங்களால் பெற முடியும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறாங்க. நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், 85% 7 நாட்கள் திரும்ப பெறுதல். வங்கி தாமதம் அப்படின்னா 500 ரூபா உங்களுக்கு அபராதமாக கொடுத்துருவாங்க. 10 கிலோ தங்க நகை வெள்ளி கடன் கொடுக்குறாங்க. தமிழில் தான் இனிமேல் நகை கடன்களுக்கு அந்த உறுதிமொழி எல்லாமே இருக்கும். இஎம்ஐ கடனை அடைக்க புதிய மாதாந்திர தவணையாக இஎம்ஐ இருக்கும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மக்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். விரைவில் தங்க நகை கடனை குறித்த அறிவிப்புகளை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போகிறாரு. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தாங்க. நன்றி, வணக்கம்.